டாக்டர் மார்க் என்கின்ற மிகவும் பிரபலமான புற்றுநோய் சிறப்பு மருத்துவர் ஒருவர் இருந்தார். ஒரு நாள் அவர் தன்னுடைய மருத்துவ கண்டுபிடிப்பிற்கான விருது ஒன்றினை பெறுவதற்காக அருகிலுள்ள மாநிலத்திற்கு செல்ல விமான நிலையத்தில் நின்று கொண்டிருந்தார். விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திற்கெல்லாம் அவசரத்தின் காரணமாக விமானம் பக்கத்து விமான நிலையத்தில் தரையிறங்கியது. ஐயோ, தான் கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாமல் போய்விடுமோ என்ற பயத்தில் டாக்டர் மார்க் வரவேற்பு அறைக்கு சென்று வேறு ஏதாவது விமானம் உள்ளதா என்று விசாரித்தார். விரைவாக செல்ல வேண்டுமென்றால் ஒரு கார் ஒன்றை வாடகைக்கு எடுத்து நீங்களே ஓட்டிக்கொண்டு போகலாம் என்றும், அப்படி நீங்கள் சென்றால் 4 மணி நேரத்தில் சென்று விடலாம் என்றும் அவர்கள் ஒரு ஆலோசனையை கூறினார்கள். வேறு வழி இல்லாமல் அவ்வாறு செல்ல முடிவெடுத்தார். அவர் பயணத்தை தொடங்கியதும் திடீரென்று காலநிலையில் மாற்றம் ஏற்பட்டு புயல் உண்டானது. 2 மணி நேரம் காரை ஓட்டிய பின்புதான் வழி மாறியதை அவர் உணர்ந்தார். பிறகு ஒரு இடத்தில் ஒரு வீட்டைக் கண்டார். அந்த வீட்டின் முன்பு சென்று காரை விட்டுவிட்டு இறங்கி கதவை தட்டினார். அங்கு ஒரு ஏழை பெண் கதவை திறந்தாள். அவளிடம் தன்னுடைய நிலையை கூறி அவளுடைய தொலைபேசியை பயன்படுத்துவதற்காக உதவி கேட்டார். அவளோ தன்னிடத்தில் தொலைபேசி இல்லை என்று கூறினாள். மழை நிற்கும் வரை வேண்டுமானால் என்னுடைய வீட்டில் இருந்துவிட்டு போகுமாறு கேட்டுக்கொண்டாள். பசி மற்றும் பதட்டத்தில் இருந்த டாக்டர் சரி என்று அந்த ஏழை பெண்ணின் வீட்டிற்குள் சென்று அமர்ந்து கொண்டார். அவளோ அவருக்கு குடிப்பதற்கு டீயும் பிஸ்கட்டும் கொடுத்தாள். பின்பு அவள் தான் ஜெபம் செய்ய போவதாகவும் விரும்பினால் நீங்களும் ஜெபத்தில் கலந்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்டாள். டாக்டர் மார்க் அவள் ஜெபிப்பதை பார்த்து கொண்டிருந்தார். ஜெபத்தை முடித்து அவளிடம், எதற்காக இப்படி அழுது ஜெபிக்கிறாய்? உனக்கு கடவுளிடமிருந்து என்ன வேண்டும்? நீ என்ன ஜெபித்தாய் என்று கேட்டார். அதற்கு அவள், என் குழந்தைக்காக வேண்டினேன் என்றாள். பின்பு அந்த சிறு குழந்தையை பற்றி டாக்டர் மார்க் விசாரித்தார். அவள் சோகமாக கூறினாள், தொட்டிலில் இருப்பது என் மகன். அவனுக்கு ஒரு விதமான புற்றுநோய் இருக்கிறது. இதற்கு மருந்து டாக்டர் மார்க் என்பவரிடம் மட்டும்தான் உள்ளதாம். ஆனால் என்னிடம் அதற்கான பணம் இல்லை. அவரும் வேறு ஊரில் இருக்கிறார் என்று கூறினாள். மேலும் என் தேவன் என் வேண்டுதலை இதுவரை கேட்கவில்லை. ஆனால் தேவன் கைவிட மாட்டார். ஏதாவது ஒரு வழி காட்டுவார். நான் அவர் மீது உள்ள நம்பிக்கையை விடமாட்டேன் என்றாள். அப்படியே டாக்டர் மார்க் அதிர்ச்சியில் நின்று விட்டார். அவரின் கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது. தேவன் எவ்வளவு பெரியவர் என்று அவர் மனதில் சொல்லிக்கொண்டே பின்பு நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் நினைத்து பார்த்தார். இவை அனைத்தும் தேவனின் சித்தத்தின்படிதான் நடந்திருக்கிறது என்று அவளிடம் தன்னுடைய விபரத்தை கூறி அந்த குழந்தைக்கு இலவசமாக சிகிச்சை கொடுத்தார். தேவன் சரியான நேரத்தில் உதவுவதில் தவறுவதில்லை. தேவனால் முடியாதது ஒன்றுமில்லை. என்ன, சரிதானே?